ஃபோன் உடஞ்சி 2 பேரும் செஞ்சு எடுத்தேன். கோடி அவசியம் கூட இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள உறவுகளே, தமிழறிந்த சகோதரர்களே, இந்த நாட்டிலே அல்லது உலகத்திலே மனிதர்கள் சுபிட்சமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட நேர்மையுள்ள அனைத்து சகோதரர்களையும் இந்த காலை வேளையிலே விழித்து கொண்டு முக்கியமான 3 விடயங்களை பற்றி பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நிறைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், குறைகளை முடிந்தால் மன்னியுங்கள், அல்லது ஆரம்பத்திலேயே நான் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் அந்த இலக்கத்துக்கு தொடர்பு செய்து கொண்டு, இது சமூகம் சார்ந்து இருக்கின்ற விடயமாக இருக்கிற காரணத்தினால் சரியா, ஒன்று பிழைகள் உடனடியாக திருத்தப்பட வேண்டும், அல்லது அந்த பிழைக்குரியவர்கள் ஒதுக்கப்பட வேண்டும். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, சரிதானே? ஒரு சமூகம் என்பது அது பெரியதொரு அமானிதம், பெரிய அமானிதம். ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனை என்பது அது தனி மனிதனோட போயிடும். முனாஜிதுடைய பிரச்சனை முனாஜிதோட போயிடும். ஆனால் ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை அது எல்லோரையும் பாதிக்கும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது எல்லோருக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது தேசிய மட்டத்தில் இன்னும் இலங்கையில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் ஒரு விதமான பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறார்கள், கண்காணித்து கொண்டு இருக்கிறீங்க. அதில் ஒன்று, இலங்கையினுடைய அரசியல் பாதையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை கடந்து தனித்து நிற்கின்ற இஸ்லாமியர்களுடைய கட்சி, குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ். இது ஆரம்பத்தில் ஒரு கட்சி தான், இப்பொழுது 2ஆக இருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் இருக்கின்றன, அவைகளை பிறகு பேசுவோம். இப்போ சுருக்கமாக பேச போனால், இந்த கட்சிகளினூடாக பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டார்கள். தனித்து நின்று இந்த இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்கத்தை மிக காரசாரமாக அவர்கள் எங்களோடு கோபிக்கிற அளவுக்கு, எங்களை வர்மம் பாராட்டுற அளவுக்கு, எங்களை தண்டிக்கின்ற அளவுக்கு கருத்துக்களை சொல்லி பிரதிநிதித்துவங்களை பெற்றார்கள். ஏற்கனவே அவர்கள் வரலாம், வராம போகலாம், யார் வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்தவுடனே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன? இந்த மொட்டு கட்சியை உதாரணமா போட்டு இந்த பயன்தான் பேசாதீங்க, யதார்த்தத்தை பேச வேண்டும். சாதாரண கோபம் உள்ளவர்களாக இருந்தவர்களை கடும் கோபம் உள்ளவர்களாக மாற்றியவர்கள், சாதாரணமாக முஸ்லிம்களை, சிறுபான்மைகளை, தமிழர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்து சாதாரணமாக நேசிச்சாங்க, அவர்களை கடும் கோபம் உள்ளவர்களாக ஆக்கிவிட்டு எங்களை ஓரங்கற்ற அளவுக்கு கோபத்தை உண்டு பண்ணியவர்கள் இந்த அரசியல்வாதிகள். அதனுடைய ஒரு பேச்சாளராக இருந்தவன் நான் உட்பட, சரிதானே? இப்ப அவர்களை ஆதரித்து பேசுவதாக இருந்தால், அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் தேவைதான் என்றிருந்தால், நீங்கள் ஆரம்ப காலத்திலே இந்த மொட்டு கட்சி எப்படி இப்படி என்று காரசாரமாக பேசிய நீங்கள் அதனுடைய கோபத்தினுடைய அளவையும் நீங்க இப்ப போய் இருக்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரணங்களையும் நிறுத்து பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம், சரிதானே? எனவே ஏன் நான் இதை திருப்பி சொல்லுகிறேன் என்றால், மௌத்தாகும் வரைக்கும் மக்கள் இருப்பார்கள், அரசியல் செய்வார்கள். அந்த அரசியல்வாதிகள், அரசியலுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு வேணுமே. இன்று இந்த 2 தலைமைகளும் கையாளாகாதவர்களாக இருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தலைமை ரவுஃப் ஹக்கீம் அவர்களும், அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைமை ரிஷாத் பதியுதீன் அவர்களும் தன்னுடைய கட்சியில் இருந்தவர்கள் தங்களுடைய கட்சியுடைய யாப்பு அல்லது கட்சியுடைய கொள்கை
தலைமைத்துவத்தின் கொள்கைக்கு மாறாக செயல்பட்டு விட்டார்கள் என்ற உடனே அவர்களுக்கு எந்த விதமான அவர்களை உடனடியாக இடைநிறுத்த முடியாத அளவுக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்திலிருந்து இடைநிறுத்த முடியாத அளவுக்கு சட்ட பிரச்சனை இருக்கிறது. அப்படி என்றால் இவர்கள் தெரிவு செய்யப்பட்டு உதாரணமாக இப்போ 1.5 வருஷம் என்று சொன்னால் ஏனைய 3 வருஷத்துக்கும் அவர்கள் இருக்கத்தான் போகிறார்கள் என்றால் இருந்து கொண்டு அவர்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா? இப்ப எந்த கட்சி கூடாது மோசம் அநியாயம் செய்கிறார்கள் என்று சொன்னமோ அவர்களோடு போய் இருந்து கொண்டு வளங்களை எடுத்துக்கொண்டு அபிவிருத்தி என்ற பகுதியில் எடுத்துக்கொண்டு இந்த கட்சிகளை தகர்க்கின்ற அல்லது இல்லாமலாக்கின்ற ஒரு வேலையை அவர்கள் செய்வார்கள். சரிதானே? செய்வார்கள். இதுதான் அவர்கள் அபிவிருத்தி என்ற போர்வையில். இந்த எதிர்கட்சியில் இருந்து கொண்டு எங்களுக்கு என்ன பயன்? எங்களுடைய மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஆளுங்கட்சியோடு ஒத்து போய்த்தான் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். பிரதேசத்துக்கு பிரதேசம் எங்களுக்கு பிரச்சனைகள் கூட. உதாரணமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பொத்திவிலை பிரபலமாக கொண்ட சகோதரர் முஷர்ரஃப் அவர்கள் தன்னுடைய ஊருடைய பிரச்சனை, தன்னுடைய தேவை, மக்களுடைய பாடம் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மையமாக வைத்து அவர் அதை நியாயப்படுத்துகிறார். சரிதானே? கூட கதைச்ச உடனே இப்ப நாங்க சார்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய கட்சி தலைவரும் இந்த வேலையைத்தானே செய்தார் என்று குற்றங்களை மாறி 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 சுமத்தி அவரவர்கள் நல்லவர்களாகின்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் தாங்கள் செய்கின்ற பிழைக்கு அதைவிட கூடுதலாக பிழை செய்தவர்களை காரணம் காட்டி தங்கள் பிழையை நியாயப்படுத்துகிறார்கள். அந்த காலத்திலிருந்து அவர்கள் மாறியதில் இருந்து பேச்சாளராக இருந்த என்னையும் இடையில் போட்டு என்னுடைய வார்த்தைக்கு நீங்க அப்படி பேசுறீங்க தானே, இப்படி பேசுறீங்க தானே என்று சொல்லுகிறார். சரி, இப்ப நான் கேட்கிறேன், அடுத்த விடயத்துக்கு வருகிறேன். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை பொறுத்தவரையில் தலைவர் உட்பட, அந்த பார்ட்டியுடைய லீடர் தலைவர் உட்பட 4 பேர் இருந்தார்கள். ரிஷாத் பதீரின் அவருடைய கட்சியிலே, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியிலே இஸ்ஹாக் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அனுராபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் இந்த தேர்தலிலே எங்களுடைய கட்சியின் தலைமையிலேயே போட்டோவை போடுவதற்கே விரும்பாதவர், அவருடைய பெயரை சொல்லவே விரும்பாதவர். அதுக்கு சாட்சி அங்காள பகுதியில் உள்ள மக்கள். சரியா? அவர் சஜித் பிரேமதாசோட அணி சார்பாக சேர்ந்து கொண்டு அதையே பிரதிநிதிப்படுத்தி செய்வதாகவே இருந்தார். ஒரு கூட்டத்துக்கு கூட நாங்கள் யாரும் போகவில்லை. நான் பக்கத்தில் இருக்கிறேன். அவர் அனுராதபுரம் மாவட்டம் என்றால் எங்களுடைய 1 கிலோமீட்டர் வித்தியாசம் தான் எங்களுடைய போர்டர் வன்னி மாங்குளத்துக்கும் மகாசியம்பல கஸ்கலை என்று சொல்லக்கூடிய அவருடைய தேர்தல் தொகுதியை சேர்ந்ததுக்கும் நாங்கள் போய் ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூட இல்லை. காரணம், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு வர தேவையில்லை, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் அளவுக்கு அவர் செய்தார். சரிதானே? செய்தார். அப்பவும் இப்பவும் அவர் எங்களை சேர்ந்தவர் இல்லை. அப்ப நாங்க தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை சேர்ந்தவர் என்று. அவர் ஹைகமாண்டுக்கு வருவது கிடையாது. அவர் பரவலாக எல்லா இடத்திலையும் நான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அதிலே ஒரு அதபு ஒழுக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை சேர்ந்தவன் அல்ல என்று அவர் வாயாளர் சத்தம் போட்டு அவர் உத்தியோகபூர்வமாக எப்படி தன்னுடைய கட்சியில் சேர்ந்தாரோ, எப்படி அந்த கட்சியில் இருந்து நீங்க முடியுமோ அப்படி நீங்கினால் அவரை பற்றி பேச மாட்டாங்க. சரிதானே? இதுவரைக்கும் கட்சியின் தலைமை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்ஹாக் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எங்களுடைய ஹைகமாண்டில் இருந்து அவருக்கு கூட்டத்துக்கு அவருக்கு அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். சரிதானே? அவர் வெளியே போக வேண்டும் என்றதுக்காக சொல்ல இல்லை, அவர் யார் எங்கே இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். மக்களை போட்டு குழப்ப தேவை. அடுத்தது அலி சபீர் ரஹீம் அவர்கள், அவர் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆரம்பத்தில் தேர்ந்தெடுக்கும் போது சொன்னது உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும். இப்ப அவர் புத்தள மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி இருக்கிறவர். தான் அடுத்த வருவனோ இல்லையோ என்று தெரியாது. இப்பைக்குள்ள இந்த ஆளுங்கட்சியோடு சேர்ந்து நான் எதையாவது செய்ய போகிறேன் என்று நிற்கிறார். சரி, முஷர்ரஃப் அவர்கள் மயில் சின்னத்தில் தலைவர் கூட கேட்டு வரவில்லை, கட்சியின் தலைவர் கூட கேட்டு வரவில்லை, முஷர்ரஃப் கேட்டு வந்தார். அவர் அதற்கு முதல் இவர் விமர்சித்த மாதிரி, மொட்டு கட்சியையும் இதையும் விமர்சித்த மாதிரி வேறு யாரும் விமர்சிக்கவில்லை. கட்சியுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். நாங்கள் 9 பேரை போட்டோம், 9 பேரும் முயற்சி செய்வார்கள், யார் வெல்லுவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. சரிதானே? இதுல உதாரணமாக கல்முனையை சேர்ந்த வேட்பாளர்கள் ஜவாத் சார், YLS ஹமீத், YK ரஹ்மான், மருதமொழி இப்படி சேர்ந்தவர்கள் ஒரு பக்கத்தால் ஓடுறாங்க. அவங்களுக்கு உதாரணமா அவர்களுக்கு அங்கு உள்ள சென்ட்ரல் கமிட்டி கூட அவர்கள் சார்ந்த ஆட்களுக்கு வேலை செய்தார்கள். இதெல்லாம் பொய் இல்லை.
உதாரணமாக சகோதரர் ஜவாத் அவர்கள், நான் போய் தேர்தல் பிரச்சாரத்தில் நிற்கிறேன், ஜவாத் அவர்களோடு ஜுனைதின் மான்குட்டி என்று சொல்லக்கூடிய செயலாளர் இருக்கிறார், தாகிர் சேமனோட அன்சிப் பிரதர் போன்றவர்கள் இருக்கிறார்கள். சரிதானே? அதுல இடையில உள்ள அட்டாளச்சேரியை சேர்ந்து மையப்படுத்தி இருந்த கஃபூர் லோயர் அவர்கள் தனியே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓதுனாங்க. இறக்காமத்தை சேர்ந்த நௌஃபர் மோலை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுனாங்க. ஹனீஃபா மதனி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓடுனாங்க. முஷர்ரப் அவர்கள் தன்னுடைய ஊர் பலத்தை வைத்துக் கொண்டு, அவருடைய ஆற்றல் தலைமையை வைத்துக் கொண்டு அவர் ஓடினார். அல்லாஹ் தஆலா நாடியதின் பிரகாரம் இவர் வந்திருக்கிறார். சரிதானே? இவர் ஒட்டுமொத்தமாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய ஒரு பிரதிநிதி. இப்பொழுது அங்கே இருக்கின்ற ஜமியத்தில் உலமா உட்பட பிரச்சனை அதுதான், சரியா, உட்பட எங்களுடைய முஷர்ரப் அவர்கள் 20க்கு கை வைத்ததும் சரி, வரவு செலவு திட்டத்தை 20க்கு சொன்னால் அவருக்கு அந்த இரட்டை பிரஜா உரிமை இருக்கின்ற பசில் ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரிச்சாராம். மொட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு சொன்னவர் மொட்டுடன் முனிப்பக்கத்தில் எப்படி அவர் நக்கி பார்க்கிற மொட்டு பக்கமே போகக்கூடாதுன்னா பசில் ராஜபக்ச யாரு? அவர வார்த்தையிலிருந்து தான் சொல்றோம். எனவே அவரும் அதுக்கு சாதகமா பேசிக்கொண்டு போய்விட்டார். இப்ப போயிட்டார், வேற அங்கே நிக்கிற கதையெல்லாம் கிடையாது. கட்சியின் தலைமைக்கு எதிராக வாக்களித்தார் என்றால், கட்சியினுடைய யாப்பை உடைத்துக் கொண்டு போயிருக்கிறார் என்றால், அவர் அடுத்த சைடிலே நிற்கிறார். சரியா? அவர்களுடைய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள், அவருடைய திறமை சுப்ஹானல்லாஹ், முஷர்ரப் அவர்கள் எப்படி திறமையானவர். உண்மைதான், மொழியாற்றலுக்கு பஞ்சமா, அறிவுக்கு பஞ்சமா, ஆற்றலுக்கு பஞ்சமா? அப்படியெல்லாம் பஞ்சம் கிடையாது. இப்படியெல்லாம் திறமைகள் இருக்கிறது என்று சொல்லித்தானே கட்சிக்கு ஒரு வேட்பாளரை தெரிவு செய்தோம். சரிதானே? திறமை தான். சரியா? திறமை மட்டும் போதாதே. ஷைத்தானுக்கு திறமை இல்லையா? ஷைத்தானுக்கு அறிவு இல்லையா? ஷைத்தானுக்கு ஆற்றல் இல்லையா? வாக்குறுதி மீறுகிறது என்பது இப்ப உங்களை பற்றி தான் பேசுறோம். நீங்க கடந்த காலத்தில் உங்களோட தலைவர் மாறினார், ஏற்கனவே மாறினார்னு தெரிஞ்சுதான் வந்து சேர்ந்தீங்க. இப்ப நான் கேட்கிறேன், எங்களுடைய தலைவர், அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்து தனி கட்சி அமைத்து அவர் இவ்வளவு கட்சாக இருக்கிறார் என்று தெரிஞ்சுதானே வந்தீங்க. இப்ப என்ன தெரியுங்க, அவர் அந்த பிழையை சொல்லிக் கொண்டு இதுக்கு நியாயம் கற்பிக்கிறது. நீங்க எப்படி போகலாம்? இப்பவும் சொல்லுகிறோம், இஸ்ஹாக் ரஹ்மான் அவர்கள் அவருடைய பாதை வேறு. அலி சப்ரி அவர்கள் ஓப்பனாக சொல்லிவிட்டார், நீங்கள் அடிக்கடி தலைமையோடு பேசுவது, தலைமைக்கு உதவி செய்வது, தலைமை என்று உங்களுடைய பிள்ளைக்கு தலைமையையும் கூட்டாக்குகிறீர்கள். இப்ப உங்களுக்கு பேச்சாளராக இருக்கக்கூடிய ஒரு அசாம் அப்துல் அசீஸ் சொல்லுவார், நாங்களும் சொல்லுவோம். அவர் சில இடங்களில் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று கேட்டால், இந்த தலைவர் நாங்க வாய் திறந்தா தலைவரோட மானம் போகுமா? தலைவரோட மானம் இருக்குதோ இல்லையோ, நீ உண்மையை சொல்ல வேணும். இந்த மக்களை போட்டு பைத்தியம் கூத்தாட்டக்கூடாது. சரியா? அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதனுடைய நிலைப்பாட்டிலே சரியா, திறமையானவர்கள் திறமை இல்லாதவர்கள் இருந்தால் அது பிரச்சனை வேறு. துரோகிகளை வைத்துக் கொண்டு தொடர்ந்து பயணிப்பதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தொண்டர்கள், என்னை போன்ற தொண்டர்கள் தயாராக இல்லை. இவர் கேட்கிறார், ஒருத்தர் எடுத்து கேட்கிறார், நீங்க கட்சியில என்னதில் இருக்கிறீங்க? நான் கட்சியில் ஒரு ஆதரவாளர், வாக்களித்தவன், வன்னியை சேர்ந்தவன், தலைமையை நேசிக்கின்றவன், தலைமை பிழை செய்தால் தண்டிக்கிறவன். பிழை செஞ்ச பிழைதான், விளங்குதா? உங்களுக்கு தெரியும் பிழை செய்ய, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் பேசின அந்தந்த தலைமைகளுக்கு ஏசுனதான் திருப்பி நீங்க எடுத்து போடுறீங்க. போடு, இன்னும் இருக்குது, நான் தாரேன். இன்னும் உங்களுக்கு கிடைக்காத வீடியோக்கள் என்னிடம் இருக்குது, நான் தாரேன். எனவே இந்த பதிவினூடாக பொத்திவிலே இருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்கள், புத்திஜீவிகள், நலன் விரும்பிகள், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், உங்களிடத்தில் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்க ஆசைப்படுகிறேன். நமக்கு உதவி தேவை, நாம் வளமாக வேணும். உங்களுக்கு 1000 பிரச்சனைகள், சொல்லனா பிரச்சனைகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல வரவில்லை, இருக்கிறது. அதற்கு தீர்வு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மொட்டு கட்சியின் அரசாங்கத்தையும் ஏசி எடுத்த பிரதிநிதித்துவத்தை அவர்கள் காலடியிலே போய் மண்டியிட்டு எங்களுடைய மக்களுக்கு உதவி செய் என்று கேட்பதுதான் தீர்வு என்று நீங்கள் சொன்னால் நீங்க தாராளமாக அப்படியே செயல்படுங்க. சரியா? செயல்படுங்க. அல்லது அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஊடாக எதிர்கட்சியில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவான் என்ற நிறைந்த நம்பிக்கையோடு இந்த ரிஷாத் பரீத் என்று சொல்லக்கூடிய தலைமை எந்த கட்சியில் இருந்தாலும் உங்களுக்கு அழகான உதவிகளை செய்யும். அல்லாஹ் தருவான்.
நாங்கள் பெருமைக்காக ஹராத்தில் அல்லது வாக்குறுதி மீறி ஒரு பெரிய வளத்தை வட்டிலப்பத்தையும் புரியாணியை தின்னுவதை விட கண்ணியமாக கௌரவமாக சம்பளோடு தின்னலாம் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த ஒட்டுமொத்தமான பொத்துவில் மக்கள் கண்ணியமான ஆக்கள் இருக்கிறாங்க, கண்ணியமான ஆக்கள் இருக்கிறாங்க. சரியா? எனக்கு எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இயேசுபவர்கள் கூட ஆதரவாக பேசுபவர்கள் குறை, உண்மையை சொல்கிறேன். எடுத்து பேச அவருடைய கடன் பிரச்சனையை பேசிவிட்டேன் என்று சொல்கிறார்கள். கடன் உலகத்தில் நிறைய கடன், நானும் கடன் நீங்களும் கடன். ஆனால் கடன் பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரே ஒரு விஷயம், அதை மையமாக வைத்துக் கொண்டு தேவையில்லாத கதை வரத்தான் நான் தூது போனவன். அந்த தாயர் சேவனுக்கும் அன்சி பிரதருக்கும் ரியாஸ் பிரதருக்கும் தூது போனவன் நான். தயவு செய்து அவர் தேர்தலை முடிக்கும் வரைக்கும் அவரை நெருக்காதீர்கள் என்று. அருமையான சகோதரர்களிலே, பொத்துவிலில் இருந்து நான் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் உண்மையிலேயே சிரமப்பட்டார். கஷ்டம், தலைமைத்துவத்திலிருந்து கொஞ்சம் காசு தான் கிடைத்தது என்று சொல்லி என்னமோ 6 லட்சமோ 7 லட்சமோ என்னமோ கிடைத்தது என்று சொல்லிக் கொண்டு அங்குள்ள மௌடையமார்கள் இவர்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது நிறைய சிரமப்பட்டு வந்தவர் இந்த முஷர்ரஃப். எனவே அவர் இலகுவில் இந்த கட்சியை விட்டு போட்டு மக்களுடைய நலனுக்காக நான் போறேன் என்று சொல்லக்கூடிய இந்த படலத்தை அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய உண்மையான போராளிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரை விட முடியாது என்றுதான் அந்த கருத்திரமே தவிர எப்படியும் தொலைஞ்சு போகட்டும், போக்காரா போகட்டும் என்றிருந்தால் நாங்கள் அதை பற்றி கதைக்கவே மாட்டோம் அடுத்த கட்டத்திலே. எனவே தயவு செய்து நான் சொல்கிறேன், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இன்னொரு பிரச்சனை இல்லை. ஏன் இதை சமூக வயப்படுத்தப்படும் சமூகத்தில் என்றால் தேர்தல் கட்டதும் சமூகத்தில் மீடியாவை பயன்படுத்தி தான் நம்ம சமூகத்தில் கேட்டோம். நலவு வருகிற பொழுது நாங்கள் சமூகத்தில் பேசுறோம். எங்களுடைய பிரச்சனையும் கஷ்டமும் நஷ்டமும் துன்பம் வருகிற பொழுது ஏன் சமூகத்துக்கு சொல்ல முடியாது, மறைத்து பேச முடியாது? ஒவ்வொருத்தருடைய தன்மானமும் ஒவ்வொருத்தருடைய வாக்கும் இதில் இருக்கிறது. எனவே இந்த திறமைகள் அவருக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால், அவருடைய திறமை இல்லாவிட்டால் அகில இலங்கை காங்கிரஸ் செத்துவிடும். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருக்குதா இல்லையாண்டு இறைவன் முடிவு செய்வான். சரிதானே? முஷர்ரஃப் அவர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை சேர்ந்தவரா இல்லையா என்று அவரை இந்த 20க்கு கையெழுத்த சொன்ன, அரசாங்கத்தோடு சேர்ந்து நடக்க சொன்ன உலமாக்கள், நீங்க மீடியாவை போட்டு சொல்றீங்க நாங்கள் தான் 20க்கு கையை சொத்த சொன்னோம், நாங்கள் தான் வரவு செலவு திட்டத்துக்கு கையை உயர்த்த சொன்னோம் என்று சொல்லக்கூடிய கண்ணியமான உலமாக்கள் இந்த யாப்பின் பிரகாரம் அவர் மீறி இருக்கிறார். எனவே உங்களால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் உங்களை பலப்படுத்த முடியும் என்று நீங்கள் முடிவெடுத்துக் கொண்டால் தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான். ஆனால் தொடர்ந்து துரோகிகளையும் புரோகிதர்களையும் ஒரு மாதம் கூட இல்லை டக்குன்னு மாறக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு பயணிக்க முடியாது. அப்படி பயணிக்கவர்களுடைய கோவித்து வந்தவன் தான் நான். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த மக்களோடு, ஏழைகளோடு, விதவைகளோடு நேர்மையோடு பேசாதீங்க. சோனவனுக்கு மதிப்பே இல்லை இவங்க போடுற திருகுதாளம். எனவே கட்சியின் தலைமை 2 பேருக்கும் மிக பணிவாக வேண்டிக் கொள்வது, இதிலே மிக நாகரிகமாக, இதில் வளைவு சுழிவு இல்லாமல் யாப்புக்கு கட்டுப்பட்டு நடந்தால் வைத்துக் கொள்ளுங்கள். யாப்புக்கு மாறிவிட்டார்களா, தனியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை விட்டு வெளியே வந்த ரிஷாத் பதியுதீனுக்கு அல்லாஹ் தஆலா 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிற அளவுக்கும் என்றால் இன்ஷா அல்லாஹ் இதைவிட பன்மடங்கு அந்த படைத்த ரப்பு தருவான். முனாஃபிக் தனத்திலேயும் துரோகிகளையும் எப்பொழுது நம்மை விட்டு போவான் என்ற சந்தேகத்தோடு பல பேரை வைத்திருப்பதை விட தன்னந்தனியாக துணிந்து நின்று நேர்மையாக சத்தியத்தோடு நலவை சொன்னால் ஏற்றுக்கொள்வோம், பிழையை சொன்னால் எங்களை தண்டியுங்கள் என்று நேர்மையாக இருந்து சிந்திக்கக்கூடியவர்களோடு இதே மக்கள் இன்ஷா அல்லாஹ் இருக்கிறார்கள். அதை தொடர்ந்தும் இந்த போலிகளை நம்புவதற்கு மக்கள் தயார் இல்லை. தஜ்ஜால் வந்தால் கூட தஜ்ஜாலுக்கு பின்னால் போவர்களும் இருக்கிறார்கள். நமக்கு எல்லா முன்னறிவிப்பும் சொல்லப்பட்டுச்சு. இது ஷைத்தானுடைய வேலை என்று நமக்கு தெரிஞ்சிட்டு. சரியா? இது எனவே மிக தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர்மையாக, சரியாக, துணிவோடு, கண்ணியமாக, ரெஸ்பெக்டாக நாங்கள் நடந்தால்தான் எங்களுக்கு வேறு இடத்திலேயும் மதிப்பு இருக்குது, மக்களிடத்திலேயும் மதிப்பு இருக்கிறது. இந்த என்ன திறமைதான் இருந்தாலும் இந்த கவல நாடகத்தோடு எங்களுக்கு பயணிக்க முடியாது என்ற செய்தியையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய மக்களை உயிராக நேசிக்கக்கூடிய அந்த தலைமையின் சார்பாக இதை கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது கட்சி சார்பாக இது நாங்க மிக வேகமாக தான் செயல்படுவோம். சரியா?
அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், மக்கள்ல இலங்கையில் உள்ள எல்லா மக்களும், அதுல சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், வேதக்காரங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நேர்மையான கண்ணியமான ஒரு கட்சியாக, தலைவரிடத்திலும் ஏதாவது தவறுகள் இருக்கிற போது அவைகளையும் திருத்தி நடந்து மிக கிளீனாக போகக்கூடிய ஒரு கட்சியாக இன்ஷா அல்லாஹ் இந்த கட்சி இருக்கும். அதற்காக வேண்டி தேசிய மட்டத்திலிருந்து எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மௌலவி நீங்க பேசுங்க, என்னுடைய பிழையை முனாஜித் அப்படி பேசிட்டான், இப்படி பேசிட்டான், முனாஃபிக்கு நயவஞ்சகர் காசு வாங்குறான், சொல்லுங்க சொல்லுங்க, தாராளமாக சொல்லுங்க. ஏதாவது தசம் ஒரு வீதம் அதில் பிழை இருந்தால் அது என்னை திருத்திக் கொள்வேன். அது என்னை சாரும். உங்களுடைய வசைகளால் எனக்கு ஒன்றும் நடக்காது. மற்றது இந்த டெலிபோன் எடுத்து தூசணத்தால என்னோட பேசக்கூடியவங்க, தூசணத்தால பேசுறது அது அவ்வளவு நல்லமில்லை. என் வயசு, என் உமாவுக்கு வயது 92 வயசு. சரியா, 1930ஆம் ஆண்டு பிறந்த என் உமாவை நீங்க 1930 என் உமா பிறந்தது. சரியா, பிறந்த உமாவை இழுத்து கேவலமாக சகோதரர் அசாம் அப்துல் அசீஸ் டெலிபோன்ல பேசினார். சரியா, ஓப்பனா நான் சொல்றேன், நான் அசாம் அப்துல் அசீஸ் என்ற உம்மாவை பேசாதன்னு சொல்ல 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 திருப்பி அந்த அசாம் அப்துல் அசீஸ் பேசுறார். என்ன பேசினார்? தூசணத்தால, பட்டு தூசணத்தால. நான் ரெக்கார்ட் வச்சு அது போட இயலாது. ஆனால் நான் அந்த சகோதரருக்கு திருப்பி சொல்றேன், அல்லாவுக்காக முனாஜிதை பேசு, என்ன திருத்து, என்ன தண்ணி, என் அம்மாவில் கை வைக்காத. நான் என்ன கோடாலியால கொத்து வண்டனா நீ சொன்னா பிரச்சனை இல்லை, சரிதானே? எனக்கு சரியான விருப்பம், தொதல் தின்றதை விட சண்டை பிடிக்கிறது சரியான விருப்பம். இப்படி கொழும்புல இருக்கிறான். சரியா, நானும் கொழும்புல தான் இருக்கிறேன். சரியா, நீ சண்டியன்டா. நீ ஒரு உம்மா வாப்பாக்கு பிறந்திருந்தால், நீ சரியான உம்மா வாப்பாக்கு பிறந்து ஒரு சண்டியனா இருந்தால் நீ எத்தனை பேரோட வா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் 90 வயசு உம்மாவை கேட்ட நீ இப்ப கொழும்புல இருந்தால் இந்த அலையை பாப்ப, நீ போன் நான் வேற ஆக்களை வச்சு எடுத்த நீ ஆன்சர் பண்றா இல்ல. இப்ப இன்றைக்கு மகரிபு வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நான் கொழும்புல தான் நிற்பேன். இது 076 488 66 60. சரியா, என் 90 வயசு உமாவை என் மனம் வேதனைப்படுற அளவுக்கு நீ ஒரு ஹாஃபிஸ்ன்னு சொன்னான். நான் திருப்பி சொல்றேன், அல்லாவுக்காக தூசணம் பேசாதன்னு சொல்றேன். நீ பட்ட தூசணத்துல கேட்டா என்ன கொதிக்க வச்சுட்டா. இப்ப நான் கொழும்புல நிக்கிறேன். நான் மவுத்தில்லாம ஹயாத் இருந்தால் இன்றைக்கு கொழும்புல தான் நான் நிக்கிறேன். சரியா, நான் கோல்ட் ஃபேஸ் கிட்ட வரேன். அங்க வா, பொது இடம் தானே, நான் நிக்கிறேன். நீ டைமை சொல்லு, நீ வா, அல்லாவுக்காக வா, அல்லாவுக்காக நீ வா, என்ன சந்தி. அல்லது நான் நாளைக்கு செட்டிகுளத்தில் சைன் பண்ண போக வேணும், ஞாயிற்றுக்கிழமை சைன் பண்ண போக வேணும், எனக்கு அடுத்த வேலை இல்லை, கொண்ட பண்டி முவரையை சந்திக்கிறது தான் எனக்கு வேலை. சரியா, என் அம்மாவை கேட்டா நீ எனக்கு, நான் நல்ல கோபத்தோட தான் இருக்கிறேன். நீ சரியான ஆம்பளண்டா. நீ யாரோடையும் எத்தனை பேரோடையும் நீ வா. நான் என்ன மோட்டார் சைக்கிளில் தனியாகத்தான் நான் வந்திருக்கிறேன். அல்லாவுக்காக வேண்டி நீ வா, உன்னை ஒருக்கா சந்திக்க வேண்டும். என் அம்மா உனக்கு, என் அம்மாவை தூசணத்தால நீ பேசுற அளவுக்கு என் அம்மா உனக்கு என்ன தவறு செஞ்சாங்கன்னு தான் கேட்க வேணும். நான் திருப்பி சொல்றேன், நீ ஒரு ஹாஃபீஸ், நீ மௌலவி, நீ என்ன மௌலவி இல்லை, நீ ஹாஃபீஸ்னு தான் சொன்னான். சரியா, அல்லாவுடைய கலாமை சுமந்த நீ இப்படி பேசுறது என்ன? முனாஜித பேசுறான், சரி பேசு. அப்ப நான் உனக்கு சொல்றேன், நானும் ஒரு கட்சியுடைய ஆதரவாளர், நீயும் கட்சியுடைய ஆதரவாளர். நீயும் நான் தேசிய தலைமையுடைய ஆதரவாளர் இருக்கிற, நீ மாவட்ட தலைமையுடைய ஆதரவாளராக இருக்கிறான். எனவே இப்படி பேசாதன்னு சொல்ல நீ பேசின அசாம், அல்லாவுக்காக வேண்டி இந்த டெலிபோன் நம்பருக்கு 076 488 66 60. சண்டித்தனம் இல்லை. யார் இருக்கிறானோ அல்லாஹ் இருக்கிறான். அந்த ரப்பு தான் சக்தி வாய்ந்தவன். நானோ நீயோ ஒரு வாரத்தை பேசிட்டு பார்சவாதம் வந்து செத்து போயிருவோம், மௌத்தா போயிருவோம். அல்லாவுக்காக அசாம், நீ இன்னைக்கு என்ன சந்தி. சரி, நான் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ சண்டியண்டாப்பா, நீ என்னை விட கடும் உயரம், 7 அடி உசரத்தில் இருக்கிறான். சரியா, நான் ஒரு கட்டையன். நீ என்னென்னமெல்லாம் பேசுறியோ அப்படித்தான். அல்லாவுக்காக அசாம், நீ இன்னைக்கு சந்தி. சரியா, இல்லாமல் என் அம்மாவை கேட்ட நீ பகிரங்கமா மீடியாவில் சொல்றேன், நீ என் அம்மாவை கேட்டுட்டா நீ மன்னிப்பு புக்கேடு. இந்த மீடியாவில் பேச என் அம்மாவை பேசுற நீ மன்னிப்பு கேளு. அது என் ராத்தா, தங்கச்சி, என் காக்கா மரெல்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. நான் இந்த அரசியல் இதுவும் கதைக்கிறதால என் அம்மாவுக்கு பேச்சு வாங்கி கொடுக்குறான்னு சொல்லி இப்படி இருக்குது. நீ மன்னிப்பு கேட்கறது உனக்கு டைம் ஒன்று தாரேன். என் தாயை பேசியவனோட எந்த உறவும் கிடையாது. அந்த சீதேவி முகத்தை நான் ஒருக்கா பார்க்க வேணும். அல்லாவுக்காக உனக்கு சொல்லிட்டேன், என் வார்த்தை வழியில வராத. என்ன பேச, நான் ஒன்ன பேச இல்லையே. நான் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் ஊடாக இருக்கின்ற சமூகம் சார்ந்த விடயத்தை பேசுகிறேன்.
சமூகத்தில் பிள்ளைன்னு சொன்னா பேசு. முஷர்ரஃபுடைய அந்த கடன் விஷயத்தை சொல்லுன்றதுக்கு நான் தெளிவை சொல்லிட்டேன், ஒரே சொல்லிட்டு நிற்கலாது. சரிதானே? அரசியல் பேசு, எனக்கு கோல் எடுத்து நீ பேசலாம். சரியா? நீ ஒன்று பேசின வேகம் சொல்ல சொல்ல பட்ட தூசல். அதுக்கு காலையில நான் பேசுறேன் உன்னோட, நீ நல்லா கதைச்சா. அப்ப நான் அதான் இங்க வாங்க வாப்பா இப்படித்தான் சொல்றேன் கேட்டு போட்டு என் வீடியோவை பார்த்து போட்டு நீ எனக்கு எடுத்து பட்ட தூசணத்தால பேசலாம். சரியா? நீ ஏற்கனவே அந்த ஜான்சி ராணி மௌலவியாக்கும் பொம்பளட்டு பார்க்காம குப்பத்தனமா பேசினா. நாகரிகமா பேசு, ஊத்த பேச்சு பேசாத. நீ குர்ஆனை சுமந்த நீ அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்துகொள். ஆனால் இன்றைக்கு உன்னை பார்த்துட்டு போறதுக்காக தான் நிக்கிறேன். நான் உன்னை நான் உங்களுக்கு தேடுனேன்டா. நீ போற ஹோட்டல்கள் நீ இதெல்லாம் நான் மோட்டர் சைக்கிள் தட்ட தனியாக தேடுனேன். உன்னை பண்டி முறையை ஒழுங்கா பார்த்துருவோம் என்று நான் தேடுனேன். நீ அம்புட இல்லை. சரியா? நீ கொழும்புல தான் நிற்கிறதாக தகவல் கிடைச்சது. நானும் கொழும்புல நிற்கிறேன். நான் இன்ஷா அல்லாஹ் உன்னை எதிர்பார்த்து கொண்டு கோல்ட் ஃபேஸில் நிற்பேன். கோல்ட் ஃபேஸ் தான் பொது இடம், அதில் நான் நிற்பேன். அல்லாவுக்காக வந்து நீ என்ன சந்தி. சரியா? உன்னோட கதைக்கத்தான் நான் கூப்பிடுறேன். இங்கே வா, உனக்கு என்ன பிரச்சனை? டெலிஃபோன் சரி வராது. என் அம்மாவை நீ கேட்டா 90 வயசு என்னை தூக்கி வளர்த்து கூப்பன் ஜாமானை விட்டு போட்டு என்ன ஓத வச்சு என் அம்மாவை கேட்டா எனக்கு சும்மா அது பேசி வேலை இல்லை. நீ மீடியாவில் மன்னிப்பு கேட்டுரு. சரியா? எனக்கு நடுங்குது, கை கூட ஃபோன் வச்சிருக்க எல்லாமே இருக்குது. நீ சரியான ஆம்பளையா இருந்தால் என்னை இதை எடுத்து என்ன சந்தி. தனிப்பட்டிருக்கியா? நீ என்னை சந்தி காட்டி நான் உன்னை எங்க சந்திக்கிறனோ அல்லாஹ் பெரியவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.